வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் பார்த்திங்கன்னா சைவ மீன் குழம்புங்க. அதாவது மீனே இல்லாத மீன் குழம்பு. இது சுவை மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியம் உள்ள சமையல் இது. நச்சுக்கொட்டை கீரையும் முளைக்கட்டிய பச்சை பயிரையும் நம்ம ஆவியில் வேக வச்சு செய்ய போகிறோம். அதனால் இது எளிதில் ஜீரணமாகக்கூடியதுங்க. மீன் சாப்பிடாத சைவ பிரியர்களுக்கு சைவ மீன் குழம்புனே சொல்லலாம். இது எங்கள் அம்மாச்சி செய்வாங்க, அருமையான சுவையில் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சேர்ந்து சமைப்போம். முளைக்கட்டிய பச்சை பயிருங்க, நச்சுக்கொட்டை கீரை, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த கீரை நம்ம பின்னாடி நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துடணும். ரொம்ப லைட்டாக எடுக்கணும், லைட்டாக இருக்கணுங்க. பச்சை பயிறு கூட ஒரு ஸ்பூன் சோம்பு கல்லுப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது முளைக்கட்டி செய்கிறதுனால ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. இந்த சோம்போட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. இதை நம்ம இந்த இலையில் பின்னாடி நரம்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம அரைச்ச பச்சை பயிரை ஒன் சைடு வச்சுட்டு விலையை மறுபக்கத்தை மூடிடணுங்க. இதே மாதிரி நம்ம அரைச்சி நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து ஊற வச்சு முளை கட்டியிருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 இலையில நிரப்புற அளவுக்கு வந்ததுங்க. இது ஆவியில் தான் நம்ம வேக வைக்கணும், இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும். இது நம்ம ஆரோக்கியமாக செய்கிறதுனால இந்த துண்டுகளை நான் எண்ணெயில் பொரிக்காமல் செய்கிறேன். ஆனால் எங்கள் அம்மாச்செல்லாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் இந்த துண்டுகளாக்கி அதை பொரிச்சிட்டு செய்வாங்க. ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் பொரிப்பாங்க. அப்போ தான் அந்த மீன் துண்டுகள் கரையாமல் இருக்கும். நம்ம இதை மீன் சைஸ்லேயே வந்துடுங்க. இந்த நச்சுக்கொட்டை கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இதை வேக வைக்கிற விதம் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றாங்க. அப்போ தான் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை ஆவியில் வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளே தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? இப்போ வெந்தயம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, குழம்பு மிளகாய் தூளுங்க. ஏன்னா நம்ம மீன் குழம்பு மாதிரியே தான் செய்ய போகிறோம். இது சைவ மீன் குழம்பு. புளிங்க கூட, நான் ஒரு கீரை பொரியலும் செய்ய போகிறேன். கொஞ்சம் ஜீரகம், மிளகாய், அந்த கீரைகளுங்க. கத்திரிக்காய் வதக்கல் வீடியோவில் வராது, நான் அன்றைக்கி வீட்டில் செஞ்சேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த நச்சுக்கொட்டை கீரையில் அந்த பச்சை பயிரை அரைச்சோம்ல, அது சூப்பராக வந்துருச்சு. இது ஆறுனோடனே நம்ம குட்டி குட்டி துண்டுகளாக நேர் வாக்கில் கட் பண்ணோம்னா மீன் மாதிரியே இருக்குங்க. சும்மா பச்சையாக சாப்பிட்டு வேக வச்ச பிறகு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ செய்யலாமா எப்படின்னு, அடுப்பில் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சதும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டுங்க. இது நல்லா வதக்கணும். இது பச்சை வாசனை போயிட்டு நம்ம கண்ணாடி பதம் இல்லைங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். எங்கள் அம்மாச்சி இந்த குழம்பு ரொம்ப திக்காக கம்மியான குவான்டிட்டியில் தான் வைப்பாங்க. ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க, ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம். அவங்க நல்லா நிறைய எண்ணெயை ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம்ல ஆவியில் மீன் துண்டுகள், அதை பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்வாங்க. ஆரோக்கியம் முக்கியம்னு நினைக்கிறப்ப நம்ம பொரிக்காமல் செய்கிறோம். அவங்களுக்கு சுவை தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா இந்த துண்டுகளை எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 தக்காளிங்க, தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும். வெங்காயமும் சீக்கிரம் வணங்கிடும். அதுக்காக தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுங்க. இந்த விறகடுப்பும் நமக்கு இந்த இரும்பு சட்டியில் செய்யும்போது சுவை அட்டகாசமாக இருந்ததுன்னே சொல்லலாங்க. முடிஞ்சதுன்னா விறகடுப்பில் சமைச்சு பாருங்கள், தனி சுவை தாங்க. அதுவும் கிராமத்து ஸ்டைல் இல்லைங்க, இது எங்கள் அம்மாச்சியோட ஸ்டைலு. ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ குழம்பு மிளகாய் தூளுங்க. நம்ம காரம் நிறைய வேணும்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளையும் சேர்த்து கொஞ்சம் வதக்குனா பச்சை வாசனை போங்க. புளி மீன் குழம்புக்கு ஊற்றுற மாதிரி நிறைய வேண்டாம், லெமன் சைஸை விட சின்ன சைஸுங்க. திக்காக தான் வேணும், இருந்தாலும் நமக்கு கொதித்து திக்காக வரணும். அதுக்காக அந்த புளி தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. மசாலா புளியோட பச்சை வாசனை சுத்தமாக போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இது விறகடுப்புங்கிறப்ப கொஞ்சம் டக்குன்னு சமையல் ஆயிரும். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, உடலுக்கு நல்லா பயன் தரக்கூடியது. சாப்பிட்ட பிறகு இந்த சைவம் மீன் குழம்பு லைட்டாக தான் இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா ஹெவியாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்காது. சர்க்கரையை கவனிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஏற்றதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா உடல் சோர்வு இருக்காதுங்க. இதை ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு சொல்லலாம். அந்த நச்சுக்கொட்டை கீரைங்கிறது உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகளை வெளியாக்கக்கூடியது. நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிறு பார்த்திங்கன்னா புரதசத்து அதிகம் இருக்குது, ஜீரணமும் நல்லா நடக்கும், உடலுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியதுங்க. இது ஆவியில் வேக வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம இந்த மாதிரி சைஸில் துண்டுகளாக நறுக்கியிருக்கோம்.
அப்படியே பார்க்க மீன் துண்டுகள் மாதிரியே இருக்கும் குழம்புல. மீனுக்கு ஸ்கின்னு மாதிரி இந்த கீரையோட மேல் பகுதி தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு மீனோட சதை மாதிரியே இருக்குங்க. அந்த காலத்துலலாம் பாருங்கள், வில்லேஜ் விஞ்ஞானி தாங்க எங்கள் அம்மாச்சியெல்லாம் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி செஞ்சுருக்காங்க. அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம துண்டுகளை சேர்க்கணும். இது எவ்வளோ நேரம் கொதித்தாலும் இந்த துண்டுகள் இந்த மீன் கரையாதுங்க. சுவை தான் கூடும். அதனால் நல்லாவே நீங்கள் தாராளமாக கொதிக்க வச்சுக்கலாம். அது நல்லா தளன்னு கொதித்த பிறகு எண்ணெயில் பொரித்து சேர்த்திங்கன்னா இன்னும் சுவை கூட. ஆரோக்கியம் முக்கியம்னு நினைக்கிறவங்க எண்ணெயில் பொரிக்காமல் சேர்த்துக்கோங்க. சுவை தான் முக்கியம். நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம். சைவத்தை சுவையாக சாப்பிட்றோம்னா கொஞ்சம் எண்ணெயில் அந்த துண்டுகளை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. இப்போ நம்ம பீஸெல்லாம் இறங்குறாங்க. இந்த மீனெல்லாம் நல்லா முரட்டு பீஸு, சிங்கிள் பீஸெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து சும்மா கசகசன்னு நம்ம கொட்டி விடலாம். ஏன்னா இவங்க கரைய மாட்டாங்க. இது நான் பச்சையாகவே ஒரு 5, 6 சாப்பிட்டேங்க. அதாவது பச்சை கிடையாது, இது ஆவியில் வேக வச்சது தானே. சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து வச்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அப்படியே 5, 6 பீஸும் சாப்பிட்டாச்சு. மீதி இருக்கிறத குழம்புல இறக்கியாச்சுங்க. இதுக்கு நம்ம வெறும் உப்பும் சோம்பு மட்டும்தான் போட்டு அரைச்சோம். இப்போ இதில் நல்லா கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மசாலா புளி எல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. மீனே சாப்பிடாதவங்களுக்கு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது கொதிக்கும்போது லாஸ்ட்டாக போடுறதுக்கு நம்ம தோட்டத்திலே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா கொதித்து திக்காயிருச்சு. மேலே ஆப்பில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவினேன். அப்புறம் என்னங்க, மீனே இல்லாத நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு அசத்துங்க. சுவை மட்டும் கிடையாதுங்க, ஆரோக்கியம் நிறைந்த ரெசிபி. கண்டிப்பாக செய்வீங்க நம்புகிறேன். இப்போ மீன் குழம்பு செஞ்சாச்சு. இதுக்கு சைடிஷ் ஒன்று வேணும்ல. நான் இதுக்கு கீரை தான் செய்ய போகிறேன். சைவ மீன் குழம்புங்கிறதுனால கீரை தைரியமாக பயன்படுத்தலாம். மீன் குழம்பு கூட கீரை சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் இது சைவ மீன் குழம்புங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கீரையை வச்சு குழம்பு போடுங்க, கீரை பொரியல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் போஸ்ட்டு போட்டிருந்தேன் என்ன சமையல் அடுத்து போடலான்னு. அவங்களுக்காகவே நம்ம கீரை பொரியலும் செய்யலாம். இதை அரைக்கீரைங்க, பறிச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய், இது எண்ணெய் காஞ்சதும் வெறும் ஜீரகம், மிளகாய் மட்டும்தாங்க போடுறேன். இது என்னோடய ஸ்டைலில் தான் நீங்கள் கீரை பொரியல் எப்படி செய்கிறேன்னு கேட்டிங்க. நான் இப்படி தான் சமைப்பேன், ரொம்ப சிம்பிளாக. இந்த அரைக்கீரை சாப்பிட்றதுனால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிதுங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. லைட்டாக வணக்கி விட்டுட்டே இருக்கணும். தண்ணியே ஊற்ற வேண்டாம். நீங்கள் இதை கடைஞ்சி சாப்பிட போகிறீங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி கடைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி பொரியல் மாதிரி தான் செய்கிறேன். தேங்காய் எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கீரை. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகமும் மிளகாய் மட்டும் உப்பு மட்டும் போட்டு ஈஸியாக வணக்கினா சூப்பராக இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரை. இந்த கீரை மட்டும் இல்லைங்க, நிறைய கீரை வீட்டில் தோட்டத்தில் விதைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும். ஆரோக்கியமாக சாப்பிடணும்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலும் கொஞ்சம் கீரைகளெல்லாம் வளர்த்து சாப்பிட்டு பாருங்கள். என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சுவை அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் என்னங்க, ஃபியூ மினிட்ஸில் நம்ம கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா வாங்க. இப்போ இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னெல்லாம் அப்படி விலகி அப்படியே பார்க்கும்போது மீன் மாதிரியே இருக்கா. அந்த பூண்டெல்லாம் எடுத்து சாப்பிட அருமையான சுவையில் இருக்குங்க. நம்ம இரும்பு வடைச்சட்டியில் செஞ்சதுனால உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும், இல்லைன்னா கருகருன்னு போயிடும். நான் உடனே மாற்றி வச்சுட்டேன். மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் சுவை வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், சும்மா அல்வா துண்டு மாதிரி இருக்குல்ல, வேறு லெவல் சுவையில் இருக்கும். நம்ம கீரை பொரியலை வச்சு மாசான ஒரு டேஸ்ட்டுங்க. நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கிராமத்து சமையல், அதாவது இந்த சைவ மீன் குழம்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹை போடுங்க. அடுத்த சமையல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.